சிஸ்டம் சொல்லி தரோம் பாருங்க. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம் இல்லை, அதுக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நம்ம பிளான் பண்ணுறோம். நம்மளுடைய வீட்டு வேலைகளை பார்த்துட்டு லேடிஸை நினச்சி பாருங்க. ஜென்ஸ் கூட ஒன்றும் இல்லை, தூங்கி எஞ்சி குளிக்கிறது, ஏதோ பண்ணுறது, ஆஃபீஸ் கிளம்புறது, இந்த மாதிரி. பட் இதில் லேடிஸ்க்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது. ஒரு லேடி வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸையும் பார்க்கும்போது காலைல எந்திரிச்சு எப்போ எந்திரிக்கணும்? யார் வீட்டில் சீக்கிரம் எந்திரிக்கிறா? ஒரு லேடி எந்திரிச்சு செய்கிறேன், ஏன்னா சமையல் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஏதாவது பண்ணணும்ல, அந்த ப்ரிப்பரேஷன், அந்த பிளானிங், அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன். சமையல் முடிஞ்சிருச்சு, குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் ரெடி பண்ணுறது, அடுத்தது ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸில் ஏகப்பட்ட டாஸ்க், திரும்பி வர்றது. இவங்க இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்கில் ஒர்க் பண்ணுறாங்களே, ஜென்ஸ் ஆகிய நாம் என்ன பண்ணுறோம்? ஏன் ஜென்ஸுக்கு இந்த மல்டி டாஸ்கிங் இல்லையா? எல்லா ஜென்ஸையும் நான் சொல்லலை, ஒரு 10% ஜென்ஸ் இதை பண்ணலாம். வீட்டு வேலை ஏதாவது நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா, குழந்தைங்களோட growth-க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறோமா, அதை பண்ணால் நல்லது, பண்ணாதவங்க பண்ணுங்க. ரைட்டா? இப்போ இந்த மாதிரி ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ 9 மணிக்கு நம்ம போகிறோம், அதுக்கு ஒரு மானிட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, தம்னைல் வைக்கணும், உள்ளே வந்து என்ட்ரி பண்ணணும், லாகின் பண்ணணும், சிஸ்டத்தில் உட்காரணும்.